காங்கிரசும் இடதுசாரிகளும் ஆதிக்கம் செலுத்தும் கேரளாவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரிய அரசியல் செல்வாக்கு இல்லை. இந்த மூன்று கட்சிகளுடன் ஆம் ஆத்மி கட்சியும் இந்த முறை களமிறங்குகிறது. கேரளாவை பொறுத்தவரை காங்கிரஸ் கூட்டணி அல்லது இடதுசாரி கூட்டணியே கடந்த பல ஆண்டுகளாக ஆட்சி கட்டிலில் இருந்து வருகின்றன. மக்களவைத் தேர்தலிலும் இந்த இரு கட்சிகளிடையே நேரடி போட்டி இருக்கும். பாரதிய ஜனதாவுக்கு இங்கு அரசியல் பின்புலம் இல்லாவிட்டாலும் நரேந்திர மோடியை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தி இருப்பது அக்கட்சிக்கு பலனளிக்கக்கூடும் என்று கூறப்படுகிறது. சமுதாய ஓட்டு கிடைச்சாதான் பிஜேபி ஜெயிக்கும். பின்ன கடப்புற ஏரியா இருக்கு. கடப்புற ஏரியா முஸ்லீம் சமுதாயங்களும் கிறிஸ்டியானி சமுதாயங்களும் இருக்கு. அவங்களுடைய ஓட்டு மொத்தமும் காங்கிரஸ் தான் போகும். அது இதுவரை அப்படி போயிட்டு இருக்கு. அவங்கள பிஜேபி ஒரு நல்லது செய்யும் அப்படின்னு ஒரு தோணல் அவங்களுக்கு வரணும். வந்தா பிஜேபி இங்கேயும் வர சான்ஸ் இருக்கு. பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு காணப்படும் அதே தருணத்தில் இளைஞர்கள் மத்தியில் ஆம் ஆத்மி கட்சிக்கும் வரவேற்பு இருப்பதாக சிலர் தெரிவிக்கின்றனர். யூத் எல்லாமே மாறியாச்சு. ஏன்னா டென்ஷன் இல்லை, எங்கேயும் பார்த்தா ரோடு இல்லை, தண்ணி இல்லை, ஒண்ணுமே இல்லை. காங்கிரஸ் இங்கே 10 வருஷம் ஆச்சு. என்ன நான் சொன்னேன், இப்ப கேவி தாமஸ் தான் ஜெயிக்க போறேன். ஏன்னா அவருக்கு தான் இங்க வரும், அது கண்டிப்பா. ஆனா நிறைய ஓட்டு பிஜேபிக்கு தான் போகும். கொஞ்சம் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கும் தான் போகும். அது கேரள முதலமைச்சர் உம்மன்சாண்டிக்கு மக்கள் மத்தியில் அதிக ஆதரவு காணப்படுவதாகவும் இதன் காரணமாக காங்கிரஸ் கட்சிக்கு இந்த மக்களவைத் தேர்தலில் கேரளாவில் அதிக இடங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. கிராமங்களுக்கு எல்லாம் பஸ் வசதி பண்ணிருக்காரு. தமிழ்நாட்டு மினி பஸ் போற மாதிரி கிராமங்களுக்கு எல்லா இடத்துக்கும் பஸ் வசதி பண்ணிருக்காரு. அது மக்கள் பேர் இருக்கு நம்ம பார்த்த அளவில். இருப்பினும் காங்கிரஸ் கூட்டணிக்கு இடதுசாரி கூட்டணி கடுமையான நெருக்கடி அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாரதிய ஜனதாவும் ஆம் ஆத்மி கட்சியும் களத்தில் இருப்பதால் கேரளாவில் 4 முனை போட்டி ஏற்படவும் வாய்ப்புள்ளது. கேரளாவில் ஆட்சியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சி மீது தேசிய அளவில் மட்டுமல்லாமல் மாநில அளவிலும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகள் முன்வைக்கின்றன. இவை பற்றியும் மக்களவைத் தேர்தலில் கட்சியின் வியூகம் பற்றியும் புதிய தலைமுறை செய்தியாளர் சார்ல்ஸ் கேட்கும் கேள்விகளுக்கு கேரள முதலமைச்சர் உம்மன்சாண்டி தரும் பதில்களை இப்பொழுது பார்க்கலாம். கேரள மாநிலத்தில் தற்போது மக்களவைத் தேர்தலுக்கான இறுதிக்கட்ட பிரச்சாரம் பரப்புரை நடந்துகிட்டு இருக்கு. இந்த பரப்புரைக்கு இடையில கேரள மாநில முதல்வர் திரு உம்மன்சாண்டி நம்முடன் இருக்காங்க. கேரள மாநிலத்தில் தற்போது காங்கிரஸோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். இப்ப தற்பொழுது காங்கிரஸ் கேரள மாநிலத்தில் என்ன மாதிரியான வியூகத்தில் இந்த தேர்தல் பணிகளையும் மக்கள்கிட்ட இந்த தேர்தல் வாக்குகளை சேகரிச்சுட்டு இருக்காங்க? See, we are quite confident of the outcome of this election. The general political situation in Kerala is very much favor of United Democratic Front. There is no negative feeling about the government. We did a lot for the development and also the care of the poor people. So definitely the people will vote for UDF. Apart from that, the violence attitude of the CPM is not acceptable to the general public. Generally, the people of Kerala always peace-loving people. So they are fed up with the violence adopted by the CPM. கஸ்தூரி ரங்கனோட அறிக்கை இந்த மக்களவைத் தேர்தலில் கேரள மாநிலத்தில் எதுவும் காங்கிரஸ் அரசுக்கு எதுவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? See, Kasturi Rangan report is not acceptable to the people in the hilly area. The lot of difficulties they have to face because of this report. See, we are all for the protection of the environment, no doubt. But that is with the cooperation of the people. We have to take into confidence of the people who are living in the hilly areas. So, the government of Kerala appointed a expert committee to study the impact of the report and suggest the alternate ways to implement with the cooperation of the people without affecting the general situation there. So we have given our own proposal and we are succeeded convincing the government of India to accept the expert report of the state government. Government of India has accepted our proposal and notified
And generally the people are very happy with that. இறுதியாக ஒரு கேள்வி, முக்கியமாக இப்ப தற்பொழுது இந்த சூரிய பேனல், அதாவது ஒரு இந்த இதுல குற்றச்சாட்டை வைக்கிறாங்க உங்களுடைய அரசு மீது கம்யூனிஸ்ட் பார்ட்டி. அதற்கு உங்களுடைய பதில்? அது இந்த எலெக்ஷன்ல முக்கியமா அவங்க பேசி வராங்க, எல்லா எலெக்ஷன் அந்த பிரச்சாரத்திலையும் பரப்புரையிலையும். அதற்கு உங்க பதில் என்ன? So on June onwards, the opposition has created a lot of controversies about the solar case. So government has nothing to hide. We are ready for any discussion and also ready for any inquiry. கேரளாவின் அரசியல் சூழல் குறித்தும் இடதுசாரி கட்சிகள் மற்றும் காங்கிரஸ் கட்சி என்ன மாதிரியான பரப்புரையை முன்வைத்து மக்களவைத் தேர்தலை எதிர்கொள்கிறது என்பது பற்றியும் மலையாள மனோரமா நாளிதழைச் சேர்ந்த பத்திரிகையாளர் சசி சேகருடன் நமது செய்தியாளர் சார்ல்ஸ் நடத்திய கலந்துரையாடலை இனி பார்க்கலாம். கேரள மாநிலத்தில் வருகிற 10ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கிற சூழ்நிலையில தற்போது உள்ள தேர்தல் நிலவரம், களத்தில் உள்ள வேட்பாளர்கள் யார் வெற்றி பெறுவார்கள், இது போன்ற பரபரப்பான பல தகவல்கள் இங்கே உள்ளன. இந்த நிலையில நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் சசி சேகர் இருக்கார், மலையாள மனோரமாவை சேர்ந்தவர். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். இப்ப தற்பொழுது கேரள மாநிலத்தோட அரசியல் சூழ்நிலை, அரசியல் களம் எப்படி இருக்கு? எதுவும் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா? கேரளாவிலே மாற்றத்துக்குள்ள சாத்தியதை கிடையாது. ஆனால் LDF UDF ரெண்டு ஃப்ரெண்டு தான் இருக்கும். ஆனால் பிஜேபி இதுவரை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியல. அவருக்கு ரொம்ப சிரமம் பண்ணி கொண்டு இருக்கிறேன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஆனால் ராஜகோபால் ട്രിവാൻഡ്രത്തിലെയും കെ സുരേന്ദ്രൻ കാസർഗോഡിലെയും അക്കൗണ്ട് ഓപ്പൺ பண்ணுறதுக்கு കഠിനമായ ട്രൈ பண்ணிட்டு. பட் ஐ டோன்ட் திங்க் they could open account in Kerala. Election is between LDF and UDF. முக்கியமாக இப்ப தற்பொழுது ஆளக்கூடிய அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை எப்பொழுதும் எதிர்க்கட்சிகள் சொல்லுவாங்க. ஆனா இப்ப புதிதாக ஒரு குற்றச்சாட்டு கூட சொல்றாங்க, இந்த சூரிய பேனல் வழக்கு. மக்கள் என்ன எதிர்பார்ப்புறாங்க? மக்கள் மறந்து போயாச்சு அந்த இஷ்யூ, சோலார் இஷ்யூவே மக்கள் மறந்து போயாச்சு. അപ്പോൾ അതൊന്നും இந்த எலெக்ஷன்ல വലിയ വരാതെ വരക്കൂടിയത് CPM മുമ്പ് പോടുന്ന ഒരു വൈബിൾ ഓൾട്ടർനേറ്റീവ് ഇൻ ദി സെന്റർ, ദാറ്റ് ഈസ് தேர் ஃபோக்கஸிங். ஸோ அதாவது முக்கியமாக மூத்த பத்திரிகையாளர் அவர்கள் குறிப்பிட்டது போல இவர்களை பொறுத்தவரை மாநிலத்துக்குரிய உள்ள ஏற்கனவே அந்த மாநில அரசு மீது குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே எதிர்க்கட்சிகள் வைத்திருந்தாலும் இடதுசாரிகளும் அதெல்லாம் இந்த தேர்தலில் பாதிப்பை ஏற்படுத்தாது. ஒட்டுமொத்தமாக ஒரு மாற்று ஏற்படுத்த வேண்டும் என மக்கள் நினைத்தால் அதற்கு மாற்றத்துக்காக இந்த இடதுசாரிகளுக்கு வாக்களிக்கலாம் என்ற கருத்தும் நிலவுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணேசன் மற்றும் உதவியாளர் சஃபியுல்லாவுடன் கேரள மாநிலத்திலிருந்து சார்ல்ஸ்.